வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, ஸ்டேஜ் ஏறி பேச பயமா இருக்கு, செமினார் கொடுக்க பயமா இருக்கு, ஸ்பீச் கொடுக்க பயமா இருக்கு, அவ்வளோ குரூப் ஆஃப் பீப்புள் இருந்தால் அவங்க கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ. அண்ட் அது வந்து சால்வ் பண்ண முடியாத ஒரு பெரிய விஷயம் அப்படிலாம் கிடையாது. ஸோ என்னோட ஸ்கூல் டேஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய ஸ்பீச் வந்து கலந்துருக்கேன், நிறைய காம்படிஷன் வந்து சேர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இண்டிபெண்டன்ஸ் டே, ரிப்பப்ளிக் டேனா கண்டிப்பாக மேண்டேட்டரி என்னோட ஸ்பீச் வந்து இருக்கும். அப்படியே இங்கே வந்து காலேஜ் டேஸை பார்த்தா கம்ப்ளீட்லி ஆப்போசிட். சுத்தமாக வாயில் வர மாட்டேன். ஏதாவது ஒரு கொஷின் கேட்டால் கூட எலுமினின்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல தெரியாமல் இல்லை, சொல்கிறதுக்கு பயம், அதனால் அப்படியே நான் சொல்லாமலே இருப்பேன். அண்ட் ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசம். ஸ்டாஃப்லாம் வந்து நேம் எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ சைடில் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈஸியாக அவங்க பிக் பண்ணிடுவாங்க கரெக்டாக. ஸோ என்னோட நேமோ இல்லை என்னோட நேம்க்கு கீழே மேலே அந்த மாதிரி யாராவது நேம்ஸ் கூப்பிட ஆரம்பித்தாங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே போயிடுவேன். ஸோ இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹேவ் டிசைடட் ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பிகாஸ் நான் ஸ்கூல்லலாம் அப்படி கிடையாது இல்லையா? ஸோ ஸ்கூல்லலாம் ஒழுங்காக இருந்துட்டு காலேஜ் வந்தப்பறம் ஏன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஓகே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ நான் வந்து ஒன்றுமே பண்ணல, 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அப்படி இருக்கீங்கன்னா உங்களுக்குமே கண்டிப்பாக அந்த ஸ்டேஜ் ஃபியர்லேருந்து வெளியே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எதனால வந்து இப்படி இருக்கும், எதனால வந்து நம்ம ஸ்கூல்லலாம் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், காலேஜ் வந்தோன்னு என்ன ஆச்சு, ஏன் வந்து பேச மாட்டோம், எதனால அப்படின்ட்டு ரீசன் வந்து பார்க்கும்போது எனக்கு 2 மெயின் ரீசன் தான் இருந்தது. அண்ட் எல்லாருக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்கும் அந்த ரீசனாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு நம்ம மேலேயே டவுட் இருக்கும். நம்ம வந்து கரெக்டாக பேசிடுவோமா, லைக் ப்ரிப்பேர் பண்ணதில் கரெக்டாக அங்கே போய் சொல்லிடுவோமா, ஏதாவது சொதப்பிட்டோன்னா என்ன பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நமக்கு நம்ம மேலேயே டவுட் இருக்கும். செகண்ட் திங், அந்த மாதிரி சொதப்பிட்டா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க வந்து சிரிச்சிடுவாங்களோ, மற்றவங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணிடுவாங்களோ. ஸோ அந்த மாதிரியான டவுட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்றது, இன்னொன்று நம்ம மேலே நம்மளுக்கு வந்து டவுட் இருக்கும், கரெக்டாக பேசிடுவோமா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து மேஜராக இருக்கும் நம்ம வந்து அந்த மாதிரி பேசாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்குனே ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்போம். நமக்கு வந்து அது வராது போல், மேபி நம்ம வந்து தட் கைண்ட் ஆஃப் பர்சன் இல்லை போல். சொல்ல போனால் அந்த மாதிரி நல்லா பேசுகிறவங்கலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். எப்படிடா பேசுகிறாங்க, எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கல்ல, நம்மளுக்குலாம் அது வராதுப்பா. யாராவது ஸ்பீச்சுக்கு வந்து நேம் கொடுக்க சொன்னால் உனக்கு என்னப்பா நீ பேசிடுவேன், நாங்களாம் அப்படியா. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து நம்மளே ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருப்போம். ஓகே ஸோ நமக்கு வராது, மேபி நம்மளுக்கு அந்த டேலண்ட் இல்லை போல் அப்படின்னு. ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், டேலண்ட் வந்து பை பர்த் வர ஒரு விஷயம் இல்லை. மேபி சில பேருக்கு நேச்சுரலாக டேலண்ட் இருக்கலாம், பட் அந்த டேலண்ட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, நம்மளாலே டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு நேச்சுரலாகவே ஸ்வீட் வாய்ஸ் இருக்கும், அவங்க வந்து நேச்சுரலாகவே பாடுவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாடுறதுல, ஸோ அவங்க வந்து அந்த சிங்கிங் கெப்பாபிலிட்டி டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டெவலப் பண்ண முடியாத டேலண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஜோன்லேருந்து வெளியே வரணும். நம்ம வந்து அப்படி கிடையாது, ஏன்னா தட் பர்சன் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்க அந்த ஒரு ஜோன்லேருந்து வெளியே வரணும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ செகண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே சூப்பர், ஃபர்ஸ்ட் வந்து ஜோன்லேருந்து வெளியே வந்தாச்சு, நம்ம அந்த லிமிட் செட் பண்ணியிருக்கிறதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன், சூப்பர். அப்படின்னா வெளியே வந்தால் மட்டும் போதுமா, ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ண வேண்டாம், ட்ரை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து வாண்டடாக சான்ஸ் வருதுன்னா சூப்பர், வரலனா வாலண்டியராக நீங்களே ஒரு சான்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு செமினாரோ இல்லை ஸ்பீச்சோ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நேம் வந்து கொடுங்க. ஸோ நேம் கொடுத்தப்பறம் உங்களுக்கே டவுட் வரும், ஏன்டா கொடுத்துட்டோம், தேவையில்லாமல் கொடுத்துட்டோமோ, கொடுக்காம இருந்திருக்கலாம் போல் அப்படிலாம் தோணும். விச் இஸ் ஃபைன், அது மாதிரிலாம் வரதான் செய்யும். பட் ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிடுங்க. பிகாஸ் ஒரு விஷயம் வந்து பண்ணுற வரையும் நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிட்ருக்கோம். பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ தானா, இவ்வளோ ஈஸியான விஷயமா, இதுக்கு இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ செகண்ட் திங் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது பேசினா தான் உங்களுக்கு அந்த பயம் போகும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். நான் வந்து ஒரு வாட்டியாவது பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே நம்மளாலேயும் பேச முடியும், அவ்வளோதானா இது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரி இதுக்காக இவ்வளோ பயந்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பேசுங்க. நீங்களும் எல்லாரும் மாதிரியும் பேசணும்னு எனக்கும் ஆசை இருக்கு, ஆனால் வர மாட்டேங்குது, எவ்வளோ நல்லா நினச்சிட்டு இருக்குது, நம்மளும் பேச வேணாமா. ஸோ ஒரு வாட்டியாவது பேச ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டி மட்டும் பேசினா போதாதான்னு கேட்டால் இல்லை, ஒரு வாட்டி பேசினா உங்களுக்கு அந்த பயம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து வந்துடும். ஸோ தேர்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நேம்லாம் நான் கொடுத்துட்டேன், ப்ரிப்பேராக எல்லாம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் வந்து ரிகர்சல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க மிரர் முன்னாடி பேசி பாருங்கள், நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போது பேசி பாருங்கள் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி பேசணும். ஏன்னா நம்ம தனியாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு வரும். நம்மளாம் இப்படிலாம் பண்ணுறோம், நம்மளாம் இப்படிலாம் பேசுகிறோம், நமக்குள்ளே இருக்க டேலண்ட்லாம் சம்டைம்ஸ் யாருமே இல்லாத டைம் தான் வெளியே வரும். ஸோ அதனால கண்டிப்பாக அப்படியும் பண்ணுங்கள். பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா,
வீட்டில் வந்து பேரண்ட்ஸோ சிப்ளிங்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி வந்து பேசி காட்டுங்க. பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களால எப்படி பேசுறது அப்படிலாம் பேரண்ட்ஸ் என்ன நினைக்க போகிறாங்க, ஒன்றுமே நினைக்க மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப சுமாராக பேசினா கூட அவங்க பரவாயில்ல செம்மையாக பேசுகிறாங்க அப்படி தான் நினைப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடி வந்து பேசி பாருங்கள். அண்ட் இது வந்து ரிகர்சலாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இல்லைனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து பேசி காமிங்க. ஒரு 2 or 4 times நம்ம ரிகர்சல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேசி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் ஃபைனலாக நீங்கள் எப்படி பேச போகிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து ரிகர்சல்ஸ்லேயும் பேசணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்பாட் இப்போது ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டீங்க, ஒரு செமினார் எடுக்க போயிட்டீங்க, ஸ்பீச் கொடுக்க போயிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்ட்ரக் ஆனாலோ இல்லை வந்து ஏதாவது பாயிண்ட் மறந்து போனால் அடுத்து தெரியாமல் இன் பிட்வீனில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது சமாளிச்சுட்டு வரணும் இல்லையா, ஏதாவது சொல்லிட்டு வந்துடணும், இல்லை அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடணும், அங்கேயே நம்ம அப்படியே நின்றக்கூடாது. ஸோ அதே மாதிரி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் இன் பிட்வீன் ஏதாவது ஸ்ட்ரக் ஆகுறீங்க ஒரு வந்து அடுத்த பாயிண்ட் தெரியல, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க, டிஸ்ட்ராக்ஷனால ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்த வந்து அப்படியே நிற்காமல் நீங்கள் வந்து எப்படி உங்களால் டேக்கிள் பண்ண சொல்ல முடியுதுன்னு பாருங்கள். பேப்பர் அந்த டைம் பேப்பர் எடுத்து பார்க்கலாம், உங்களுக்கு வந்து இங்கே வந்து பேப்பர் பார்க்கலாம், பட் ஃபைனலாக வந்து பேப்பர்லாம் இருக்காது இல்லையா. ஸோ இங்கேயுமே உங்களால் எப்படி சொல்ல முடியுதோ அதுதான் ஃபைனல் அவுட்புட்லேயே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து சொன்னதுக்கு ஒன்ஸ் நீங்கள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பேப்பர் பார்க்கலாம், ஓகே இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. பட் சொல்லும் போது இன் பிட்வீனில் ஸ்ட்ரக் ஆனீங்க அப்படின்னா உங்களால் டேக்கிள் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அந்த சிச்சுவேஷனை. ஸோ நான் என்னோட லைஃப்பில் ஃபாலோ பண்ண 3 important திங்ஸ் இதுதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து இன்னும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயம் இருக்காது பேசுறதுல, ஆனால் வந்து அவங்களால வந்து அந்த ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸ்டேஜில் எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னா அவங்களோட ஃபேஸஸ் பார்த்து பேச முடியாது, அப்படியே சில மாதிரி ஸ்ட்ரைட்டாக பார்த்து பேசுவாங்க. நானும் ஸ்கூல்லலாம் ஸ்பீச் கொடுக்கும்போது தூரத்தில் ஒரு பில்டிங் தெரியும், அந்த பில்டிங்கே பார்த்துட்டு சில மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால பேச சுத்தம் நல்லா இருக்காது, பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸை பார்த்து பேசணும். ஸோ ரூம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் இருக்காங்க, நான் எப்படி பார்க்குறது யாரை பார்க்குறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து எம் ஷேப் ஒரு டபிள்யூ ஷேப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்கள் ஐ கான்டாக்டை. அந்த மாதிரி பண்ணும்போது ரூம் ஃபுல்லாக இருக்க ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், உங்களுக்கு வந்து ஃபேஸ் பார்த்து பேச பயமாக இருக்குது, எனக்கு ஃபேஸ் பார்த்தா பாயிண்ட்ஸ் எதாவது மறந்துடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அவங்களோட ஷோல்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ மைன்யூட்டாக தெரியாது, நீங்கள் வந்து அவங்களோட ஃபேஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க ஷோல்டர்ஸ் வந்து பார்த்து நீங்கள் பேசலாம். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக பேசும்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அங்கேருந்து யாராவது கமெண்ட் அடிப்பாங்க, டூத் பேஸ்ட் ஆடுக்கு வந்து நடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்களுக்கு அப்போ தான் பல்லெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் மேபி அவங்க வந்து வேறு ஏதாவது பார்த்து சிரிக்கலாம், இல்லை நமக்கு வந்து நம்மளை தான் பார்த்து சிரிக்கிறாங்களோன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்து இருந்தால் இருந்துட்டு போகுது, நம்ம பாட்டுக்கு பேசி முடிச்சிடணும். இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஏதாவது சொதப்பிட்டீங்க, ஒழுங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணல, ஸ்ட்ரக் ஆகிட்டீங்க இன் பிட்வீன், அதுக்காக மற்றவங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, பண்ணிட்டு போட்டோம், அட்லீஸ்ட் நான் இங்கே வந்து பேசவாது செஞ்சேன், நீ அது கூட பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இந்த கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம நினைப்போம் அந்த மாதிரி பால் அடிச்சிருக்கலாம், இப்படி அடிச்சா 6 போயிருக்கோம், ஸ்ட்ரெயிட்டாக விட வேண்டியதானேப்பா 6 போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம நினைப்போம். பட் அந்த ஆன் ஸ்பாட்டில் இருந்து விளையாடும் போது தான் அதோட ஹீட் என்னன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நின்று பேசும்போது தான் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அவங்க சிரிக்கிறவங்க உட்காந்து சிரிக்கிறவங்க சிரிச்சுட்டு போட்டோம். வி டோன்ட் ஹேவ் டு பாதர் அபவுட் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ கேட்கலாம் என்கிட்ட, இந்த 3 ஸ்டெப்ஸ்லாம் நீ ஃபாலோ பண்ணியிருக்கேன், உனக்கு ஸ்டேஜ் ஏறி பேச சுத்தமாக பயம் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக பயம் இருக்குது. எனக்கு ஸ்டேஜ் இப்போ ஏறி பேசுனாலும் அந்த பயம் வரும், மைக்லாம் பிடிக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டொமக்லாம் ஒரு மாதிரி இருக்கும். பட் என்னால் வந்து அந்த ஹேண்டில் பண்ண முடியும். ஐ கேன் ஏபிள் டு ஹேண்டில் அண்ட் ஐ கேன் ஏபிள் டு ஸ்பீக். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு பயம் இருக்கும். சுத்தமாக பயம் இல்லாமலாம் இருக்க முடியாது, கொஞ்சமாக பயம் இருக்கும். பட் உங்களால் வந்து அந்த பயத்தை ஹேண்டில் பண்ணி உங்களால் பேச முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயம் இருந்துட்டு நான் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணி வந்து ஓவர் கம் பண்ணேன் அப்படின்றத காமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஐ வில் see you in another video. Bye bye, take care.